அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோஸ் குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் highlights that how many percentage of the global population lacks access to education in their home language அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யுனெஸ்கோவோட குளோபல் எஜுகேஷன் ரிப்போர்ட் படி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 40% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அடுத்தது அதுக்கு எதுனா காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த வார் அப்படிங்கிறது வார், இன்டர்னல் ரிபல்லியன் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அதனால மக்கள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணம். அடுத்ததான் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த மாதிரியான காரணத்தினால 40% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த செகண்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு லேண்ட் இன் மூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது. ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷனோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். ஓகேங்களா? ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ். ஸோ இது நமக்கு மூன்ல போய் லேண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது செகண்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசியஸ். ஒடிசியஸ் அப்படிங்கிறது இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தோட ஸ்பேஸ் கிராஃப்ட். இது போன வருஷம் February 22, ஓகேங்களா, February 22, 2024ல நமக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணுக்கு போயிருக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஒடிசியஸ், செகண்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கோஸ்ட். சரியா? அடுத்தது, which team won the Ranji Trophy in 2025 season அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரஞ்சி டிராஃபி அப்படிங்கிறது கிரிக்கெட்டோட அசோசியேட் ஆகி வரக்கூடிய ஒரு டிராஃபி தான். ஸோ இந்த டிராஃபி அப்படிங்கிறத யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விதர்பா அப்படிங்கிற இந்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ விதர்பா தான் இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபில சாம்பியன்ஸ். அடுத்தது, which movie won the Oscar award for best picture in 97th Academy Awards? ஸோ இந்த அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆஸ்கர் அவார்ட்ஸ் தான் அகாடமி அவார்ட்ஸ்னு அஃபிஷியலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த 97th எடிஷன்ல பெஸ்ட் பிக்சர் அப்படின்னா பெஸ்ட் மூவி, அந்த பெஸ்ட் மூவிக்கான அவார்டு அப்படிங்கிறது அனோரா அப்படிங்கிற இந்த மூவிக்கு தான் போயிருக்கு. ஸோ அனோரா மூவி பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி ஒரு 5 அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் இன் திஸ் அகாடமி அவார்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அனோரா தான். சரிங்களா? லாஸ்டா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா March 3. சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.